இதோட ட்ராக்கும் சிஆர்ஹெச் ட்ராக்கும் வித்தியாசமாக இருக்கும், ஃபாஸ்ட் ட்ரெயினோட ட்ராக்கும். ஸோ இந்த ட்ராக்கு தான் வந்து சைனா ஃபுல்லாக இருக்கிறது. இப்படி தான் இருக்கும் இன்ஜின்ஸு. சேம் சிட்டி, பழைய ஸ்டைல் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ தான் பொழுது விடியுது, இங்கே 7 மணி. நம்ம ஊர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். க்ளீன்னஸ் வந்து ரொம்ப இது, ஏன்னா யாரும் எதுவும் கீழே போட மாட்டாங்க. ஸ்கூலில் 3 வயசுலேருந்து எல்லாருக்கும் சொல்லித்தராங்க. ஸோ அதனால் டஸ்ட்டு கீழே நிறைய இருக்காது, குப்பைங்க இருக்காது. போட்டாலும் க்ளீன் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் நிறைய மெமரிஸ். ஏன்னா லாஸ்ட் 15 இயர்ஸாக பிஸ்னஸ் பண்ணும்போது இதுக்கெல்லாம் வந்து ரெகுலராக வந்திருக்கோம். இதில் தான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். சிஆர்ஹெச் வரத்துக்கு முன்னாடி இது 2வது ஃப்ளைட்டு. வா, இந்தியன் ட்ரெயின் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் சைனா. சேம் நம்ம இந்தியா மாதிரி ஸ்டேஷனில் வந்துட்டு இது இருக்கும். இந்த வீடியோ எடுக்கணுன்னா இந்த ட்ரெயினில் வந்தாகணும். ஸோ தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். அதனால தான் சரி இந்த ட்ரெயினில் இப்போ வர்றது. ஃபாரினர்ஸ்னால் டிக்கெட்டே கொடுக்க மாட்டாங்க, இல்லைன்னிடுவாங்க. முக்கால்வாசி ஃபாரினர்ஸ்க்கு வந்து இந்த டிக்கெட்டே கொடுக்க மாட்டாங்க. நான் க்ரீன் கார்டுனால, சைனீஸ் க்ரீன் கார்டு வச்சுருக்கனால கேட்டனால, அதுவும் ஸ்லீப்பிங் கிளாஸ் தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா தி நெவர் ஷோ திஸ் ஒன் டு அதர்ஸ். இது ரஷ்யாவில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி ஓல்ட் ட்ரெயின், ஓல்ட் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ சிஆர்ஹெச் வந்து ஐ திங்க் 2014 வந்ததுன்னு நினைக்கிறேன். 10 இயர்ஸ் ஆகும். கரெக்ட். ஆஃப்டர் ஒலிம்பிக், ஆஃப்டர் ஒலிம்பிக்கு தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஒலிம்பிக்கு 2008 எனக்கு கரெக்டாக தெரியல, யோசித்து நான் சொல்கிறேன். ஓகேவா, சர்ச் பண்ண தெரியும் கூகுளில், ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். ஸோ இதுதான் க்ரீன் ட்ரெயினோட, நம்ம உள்ளே உட்காந்துருக்க ட்ரெயினோட வெளி லுக்கு. இது வந்து ஒரு மெயின் ஸ்டேஷன் தான். ஸோ அதனால் வந்துட்டு நல்லா ஏர்லி மார்னிங்னால எல்லா ட்ரெயினிங் தான் நிற்கிது. இந்த 3 minutes வீடியோக்கோசம் தான் இதில் ட்ராவல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நான் பெட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். உள்ளே எப்படி இருக்கும் எல்லாமே ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன்.